நான் இல்லையே சொன்னேன், நீங்க என்ன சொன்னீங்க? ஆள் இல்லையான்னு கேட்டாங்க. அப்படிதான் சொன்னீங்களோ? அதான் கேட்கல, அதனால சொல்றேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்க எப்படி காஃபி குடிச்சீங்களா என்னன்னு தெரியல. சிலர் இந்த ஞாயிற்றுக்கிழமை புட்டு சாப்பிடுவாங்க, காலையில புட்டு சாப்பிடுவாங்க. புட்டு, பயறு, பப்படம், இதை தவிர பழம், இதை தவிர சீனி, இதெல்லாம் போட்டு விரைவி சாப்பிட்டுட்டு சர்ச்சில் வந்து எப்படிதான் இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் வந்து 2வது ஆராதனை காலையில 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரு 10 பேர் கூடியிருக்கிற ஒரு பரம்போக்கு வீடுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஊழியர்கள். அப்ப அங்க போய் காலையில ஆராதனை பண்ணேன். அதுக்கு பிறகு பாசிங்க வந்து இப்போ ஒரு வெண்ணி கொடுத்தாரு. காலையில ஒரு கப் டீ, அப்புறம் ஒரு கப் வெண்ணி, அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு முழுவதும் எனக்கு என்ன செய்யலாம்? பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே நீங்க கேட்பீங்க, ஒரு நாள் ஒரு நேரம் உபவாசமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்டவர் அறியாதவங்க விரதம் சொல்லுவோம். விரதம் நம்ம உபவாசம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை காலையில உபவாசமா வர்றது நமக்கு நல்லது. எல்லாருக்கும் அது பலனா இருக்கு. அப்படியே நம்ம ஆண்டவர் ஆராதனை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, தலைவலி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்து ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் உங்களை துரத்தி விட மாட்டார். ஆனால் ஒருவேளை நம்மை ஒடுக்கி, நம்மை ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி காலையில ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது ஒரு உபவாசத்தோடு வந்தால் இன்னொரு பலனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆவிக்குரிய மண்ணாக நம்ம புசித்துக் கொண்டு போகும்போது அது பயங்கர ஒரு பலனா. அதனால சாப்பிட்டு வரவங்களோ சாப்பிடாம வரவங்களே கர்த்தர் செய்கிறார், நேசிக்கிறார். வந்தா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற உணவுலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன சாப்பிடுறோம்? வேலை செய்ய மடிச்ச அம்மா என்ன பண்றாங்க? கடையில போயிட்டு 5 ரூபாய் ஒண்ணு கிடைக்கும், என்னது மேகி. அதை வாங்கி 10 ரூபாய் 20 ரூபாய் நீங்க வாங்கி 5 ரூபாய்க்கு வந்து சின்ன பாக்கெட் எதாச்சு 50 ரூபாய் 40 ரூபாய் போயிட்டு. ஆனா வாங்குவாங்கன்னு தெரியும். அதை எடுத்து அப்படியே கிண்டி என்னெல்லாம பண்ணி கொடுத்து அவங்களே சாப்பிட்டு அப்படி போறாங்க. நல்லதுதான், அதெல்லாம் நல்லதுதான். சாப்பாடு எல்லாமே நல்லதுதான். அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி உடம்புல இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி தங்கும், அவங்க எப்படி அறிவுல பண்ணுவாங்க, ஆரோக்கியத்துல வருவாங்கன்றதெல்லாம் நீங்க பார்த்துக்கிடுங்க. சரியா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பாடு நம்ம எதை சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. என்னுடைய விஷயம் அதில் கொஞ்ச நேரம் இருக்கு. அந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம வேற எந்த காரியத்தை நம்ம பேசல. முதல்ல உங்க திசையை பக்கம் திருப்புறதுக்கு தான் நம்ம பேசுறோம். அல்லேலூயா. இப்ப அதெல்லாம் உங்க சேனல் ஒண்ணுல தான் இருக்கணும். 2, 3 இதெல்லாம் போகக்கூடாது. ரிமோட் ஒரு இடம் திருப்பக்கூடாது. ஏன்னா நம்ம டிவியில பார்க்கும்போது ஒண்ணு பிடிக்கலன்னா ஒண்ணு, சித்தி பிடிக்கலன்னா மாமி, மாமி பிடிக்கலன்னா அத்தை, சித்தப்பா பிடிக்கலன்னா தாத்தா, பாட்டி, அப்புறம் சூப்பர் குடும்பம், சூப்பர் இல்லாத குடும்பம் அப்படின்லாம் இருக்கு. சின்ன திரைகள் என்ன இருக்கு? வண்ண கோலங்கள். அதனால நம்ம என்னன்னா சேனலை மாத்திட்டே இருப்போம். இப்ப மாத்தக்கூடாது. நீங்க மாத்துறதுக்கு அனுமதி கிடையாது. தேவனுடைய சமூகம் இங்க என்ன ஒரே சேனல் தான். அது முடிகிறது. நம்முடைய கதாநாயகன் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. தேங்க்யூ. அல்லேலூயா. 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 பிசாசின் சோதனை கேள்வித்தாலும் சோதனை போகாமல் உன் செயலில் கடலே. பிசாசின் சோதனை கேள்வித்தாலும் சோதனை போகாமல் உன் செயலிலே. துலகமும் பாவிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் நேரவே. துலகமும் பாவிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் நேரவே. போதுமே போதுமே
உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் உங்களோடு சேர்ந்து ஆராதனை செய்வதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அல்லேலூயா. சபையின் போதகர், எனக்குரிய போதகர் அவர்கள் கடந்த நாட்கள் இந்த பலவீனங்கள் நெருக்கடிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு நாள் அவரை எதிர்ச்சியை பார்த்தேன். அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். எங்களுடைய விண்ணப்பத்திலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு உற்சாகமாக தேவ சமூகத்தில் நிற்பது ஒரு பெரிய ஆனந்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஊழியத்தை செய்கிற அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். சங்கீதத்தில் நம்ம கேட்டோம், கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய தாசி பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கருத்துக்குரிய ஐயா நம்மோடு கூட இருக்கிறாங்க. 2 பேரும் கேட்டாங்க. வீடு கேட்ட சொன்ன உடனே என் ஏரியா சொன்ன உடனே 2 பேரும் கேட்டாரு. அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் நல்லவர். அவங்க 2 பேரும் பக்கத்தில் தான், 2 பக்கத்தில் நம்ம உரையாடக்கூடிய ஆட்கள் தான். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் முன்பு இருக்கிறேன்னு சொன்னா உங்களை விட நான் ஒரு பெரிய சிறந்தவனா பெரியவனா ஒண்ணுமே கிடையாது. நிற்க வைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. உங்களுக்கு உட்கார வைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. அதுல ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க விழிப்போடு இருக்கிறீங்களா? நீங்க உற்சாகமா இருக்கணும். தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். சிலர் சொல்ற மாதிரி ரொம்ப நேரம் உங்க உட்கார வைப்பேன், அதுக்கு மெசேஜ் போயிட்டு இருக்கு, அதனால நீங்க நல்லா கேட்கறீங்க அப்படிலாம் கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் உங்களை நான் என்ன செய்வேன்? நிறுத்திடும். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஆராதிக்க பிறந்தவர்கள், நம்ம ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அதுதானே நம்ம ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பெருமை பெருகும், நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும், நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆசீர்வதிக்கப்படலைன்னா அவங்க என்ன செய்வாங்க? பரிகசிப்பாங்க, நிந்திப்பாங்க, நம்மை குறித்து குற்ற காரியங்கள் சொல்லுவாங்க, இல்லாதது சொல்லுவாங்க, பொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்லணும். நமக்கு என்ன தேவையோ அதை போய் நம்ம மனிதனிடத்தில் சொல்லக்கூடாது. கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் தருவார். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதா? உங்க குடும்பத்தோட மெம்பர்ஸ் அங்க இருக்கிறாங்களா? அதான் ரொம்ப முக்கியம். ஆமென். நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனா போதுமா? நம்ம குடும்பத்தார் வேண்டாமா? ஒரு குடும்பத்துக்கு தலையாரு கணவர். அவர் ரட்சிக்கப்படணுமா ரட்சிக்கப்பட வேண்டாமா? அவர் ரட்சிக்கப்பட்டு சபையில வந்திருக்கிறார்னா அவருடைய மனைவி வரணும், ரட்சிக்கப்படணும். அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டா அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருப்பாங்க. பண்டெல்லாம் 16 பிள்ளைகள் இருப்பாங்க. 9 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், 5, 6 எல்லாம் இருப்பாங்க. இப்போ 3, 4 எல்லாம் இருக்கு. ஏதோ 2 இருக்கு. அந்த 2 பிள்ளைகளும் என்ன செய்யணும்? சபைக்கு வரணும், ரட்சிக்கப்படணும். அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தா 2 மருமக்கள் இருப்பாங்க. அவங்களும் என்ன செய்யணும்? சபைக்கு வரணும். மருமக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமணமா 2 பிள்ளைகள் அப்படி கூட்டிட்டு இருக்கணும். அப்ப குடும்பம் தான் எங்க இருக்கணும்? கர்த்தருடைய சபையில இருக்கணும். ஆனா இப்ப எங்க இருக்கு? அது உங்க விருப்பம். உங்க குடும்பம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது இல்லையா? அதே நேரம் உங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் தெருவில் நிக்கிறாங்கன்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லை. யாராவது ரோட்டு ஓரங்கள்ல சுத்திட்டு இருக்கிறாங்கன்னா அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. யாராவது ஞாயிற்றுக்கிழமை டபுள் சம்பளம் கிடைக்கும்னு வேலைக்கு போனாங்கன்னா அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. சொல்லுங்க, குறைக்கிற மாதிரி இல்ல இல்லையா? இதெல்லாம் இயற்கை. நான் சொல்றதெல்லாம் இந்த ஒரு புதிய காரியம் உங்களுக்கு சொல்லல. நம்ம அன்றாட நடக்கிறது, நம்ம நிகழ்வுகள். ஒரு திருமண வீட்டுக்கு நம்ம எவ்வளவு மேக்கப் பண்ணி குடும்பமா போறோம், அப்படிதானே? டைம் எடுத்து போறோம். ஏதாவது அதுல குறைப்பட்டுன்னா அதை திருத்தி கொள்றோம். எங்க வீட்டு பக்கத்துல பிள்ளைகள் எல்லாம் திருமணத்துக்கு போறத நான் பார்த்துருக்கேன். பச்சை கலர் சுடிதார் போடுவாங்க, பச்சை கலர் என்ன போடுவாங்க? செப்பல் போடுவாங்க, பச்சை கலர் வாட்ச் கட்டுவாங்க, பச்சை கலர் கர்ச்சீப் வச்சிருப்பாங்க, பச்சை கலர் பவுச் வச்சிருப்பாங்க, இன்னும் பேக்கும் பச்சை கலர். அவங்க வாடகை வச்சிருக்கிற காரும் பச்சை கலர். ஒருவேளை பச்சை கலர் கார் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுவாங்க, காலையில இருந்து வெயிட் பண்ணுவாங்க. இந்த பவுச் பச்சை கலர்னா கடையில போய் புதிய பவுச் வாங்கிட்டு அம்மாட்ட அடம் பிடிப்பாங்க. அப்புறம் வச்சிருக்கிற ஸ்வைல் என்னது? பச்சை கலர். கம்மல் என்னது? பச்சை கலர். அது தேடி வாங்குவாங்க. கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டிருப்பாங்க, அது என்னது?
பச்சை கலர் இப்பதான் கிடைக்குமே கடையில எல்லாம் 10 ரூபா முதல் 10,000 வரை கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு போவாங்க. சர்ச்சுக்கு எப்படி வரும்? அதுல அண்ணன் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த வீட்டுக்காரங்க போக மாட்டாங்க, கொஞ்ச நேரம் நிற்பாங்க. அண்ணன் எங்க போயிட்டாரு, அண்ணன் வரணும், அக்கா வரணும், அப்படி குடும்பமா போறோம். நல்லா குடும்பமா போயிட்டு கல்யாணம் என்ன நடக்கும் உங்களுக்கு தானே தெரியும். ஒரு நட்டை கட்டிட்டு வருவோம். ஆலயத்துக்கு வரும்போது நம்ம புருஷன் இருக்கிறாரான்னு பார்க்கணும், மனைவி இருக்கிறாங்களான்னு பார்க்கணும், பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, தப்பு கிடையாது, அவங்கள கூட்ட முடியுமா? அல்லது ஏதோ வெளியூர்ல இருக்கிறாங்க, பரவாயில்ல, அவங்க அங்கேயே ஒரு ஆராதனையில இருக்கணும். நம்ம பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும். அன்னைக்கு வேற எங்க நிக்க கூடாது, தலைப்பந்து அடிக்க போக கூடாது, கிரிக்கெட் அடிக்க போக கூடாது. பெற்றோர் சில குடும்பத்துல தலைவர் சொல்லுவாரு, அம்மா நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன், நீங்க முன்னாடி போங்க, நான் என்ன செய்யறேன், பின்னாடி வரேன். அவர் பின்னாடி வருவார் எப்போன்னா வீட்டுக்கு நீங்க போன பிறகு பின்னாடி வருவார். சர்ச்சில் வர மாட்டார், அவர் எங்கேயோ போவார். கொஞ்ச நாள் கடந்த உடனே பிள்ளைகள் பார்ப்பாங்க, என் அப்பா வரல, ஆராதனைக்கு வரல, நம்மளும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா அப்பா பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு போங்கன்னு அனுப்புவாங்க. பிள்ளைகள் ஏதாவது கடையில் இருப்பாங்க, எங்கேயாவது ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம அதை விட்டுருவோம். வேலை படைவின் காரணத்தினால் நம்ம அநேக காரியங்களை தடை பண்ணுகிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். குடும்பங்கள் சின்னாபின்னமாவதற்கும் குடும்பங்களின் ஆசீர்வாதம் தங்காமல் இருப்பதற்கும் காரணம் யாரு? நம்ம தான். நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். குடும்பத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லலாம். சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? பார்க்கலாமா? அதனாலதான் குடும்பத்தை குறித்த மேலோட்டம் ஒரு காரியத்தை சொன்னேன். உங்க கணவர் ரட்சிக்கப்படலைன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க மனைவி ரட்சிக்கப்படலைன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் கீழ்ப்படிந்து திருச்சபைக்கு வரலைன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை வரநாள்ல கொண்டு வருவார். இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். 122ஆம் சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 122:7. அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சத்தமா சொல்லுங்களேன். உன் அலங்கத்திற்குள்ளே என்ன இருக்கணும்? சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நம்ம கட்டி வச்சிருக்கிற வீடு நமக்கு என்ன? அரண்மனை தான். விசுவாசிக்கிறீங்களா? சின்ன ஒரு வீடா தான் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அரண்மனை போல வீடு நமக்கு இல்லையே என்று ஆதங்கப்படுவாங்க. ஒரு சின்ன வீடா தான் இருக்கும். ஒரு சின்ன வீடை வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ என் வீடு தான் இப்படி இருக்கு, பக்கத்துல பெரிய வீடு இருக்கு, அல்லது நம்ம எங்கேயாவது போய் பார்க்கும்போது நல்ல அரண்மனை மாதிரி பெரிய வீடா கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். வீடு பாதுகாட்சிக்கெல்லாம் போகும்போது அப்படின்னு சொல்லுவோம். வீடு பிரதேசம் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அரண்மனை மாதிரி இருக்கு, சுரங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம வீடை கம்பேர் பண்ணுவோம். என் வீடை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அது ஒரு சீட்டு போட்ட வீடா இருக்கட்டும், ஒரு மாடி வீடா இருக்கட்டும், 2 மாடி வீடா இருக்கட்டும், சின்ன வீடா இருக்கட்டும், அல்லது ஒரு பெரிய வீடா இருக்கட்டும், அலங்கார கற்கள் பதிக்காத வீடா இருக்கட்டும், அந்த வீட்டு பேர் என்னது? அரண்மனை. கற்களை தட்டி கர்த்தரை அரண்மனை. அது பெரிய ஒரு வீடு தான். அந்த அரண்மனை, அந்த அலங்கம் கூட இல்லாமல் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள்? ஆண்டவர் சொல்றார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்றைக்கு உங்க அலங்கத்திலேயும் உங்க அரண்மனையிலும் சுகம் இருக்கிறதா? நீங்க தங்கி இருக்கிற வீட்டுல சுகம் இருக்கிறதா? சுகமாய் வாழுகிறீர்களா? உங்களை பார்த்து சிலர் கேட்பாங்க, சுகமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பரவாயில்லன்னு சொல்லுவோம். ஆமா கொஞ்சம் பரவாயில்ல. சிலர் சொல்லுவாங்க, சுகமா இருக்கிறீங்களா? சோமா தான் இருக்கேன். முகத்துல ஒரு புன்முறுவல் இருக்காது. பதில் எப்படி இருக்கு? அர்த்தம் என்ன? சுகமாகவும் சுகம் இல்லாமல் இருக்கு. சிலர் என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல. அது என்ன பரவாயில்ல? அது என்ன பரவாயில்ல? நல்லா இருக்கிறேன். நல்லா இல்லைன்னா தான் பரவாயில்லன்னு அர்த்தம். முன்னாலோ தலையை திரும்பினாலோ சிலர் சும்மா இருக்கிறீங்களா? இந்த தலையாட்டு பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி வாயிலிருந்து வராது, இங்கேருந்து வரணும், இருதயத்திலிருந்து வரணும்.
இப்ப சோமா இருக்கிறீங்களான்னு கேட்டா அப்புறம் நமக்கெல்லாம் பிள்ளைகளெல்லாம் வைப்போம் அருவருக்கும். சோமா இருக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. அப்ப எப்படி கேட்கணும்? நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி கேட்கணும். எப்படி அப்படி கேட்கணும். சுகமா இருக்கிறீங்கன்னு கேட்டா தெரியாது, மாடல் மாறி போயிடுச்சு. ஆனா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாலும் அதுக்கும் பதில் வராது. எப்படியோ பரவாயில்ல. சிலர் சொல்லுவாங்க வண்டி அப்படி போடுது. எந்த வண்டி? டாடா சியராவா இல்ல அம்பாசடரா? அது ஓடிட்டு இருக்கும். நம்ம சொல்லணும் நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் எனக்கு தந்த வீட்டுல நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறோம். தைரியமா சொல்லணும். அதுதான் விசுவாச வாழ்க்கை, அதான் விசுவாச அறிக்கை. ஒருவேளை அப்படி ஒரு பதில் உங்களிடத்திலிருந்து வரலன்னா அந்த வீட்டுல என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு, ஏதோ நெருக்கடி இருக்கு, ஏதோ போராட்டம் இருக்கு. ஒருவேளை நீங்க கேட்கலாம், வீட்டுக்கு வீடு வாசற்படி பிரச்சனை இல்லாத வீடு இல்ல, வாசற்படி இருக்கிற மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா ஒரு பிரச்சனை அல்ல, ரெண்டு பிரச்சனை அல்ல, பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் வீட்டில் இருந்து அந்த பிரச்சனையினாலே சில குடும்பங்கள் சிக்கொண்டிருவார்கள், சிக்கப்படுவார்கள். யாக்கோபுல வாசிக்கிற சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாத இருப்பானாக. எப்படி நடக்குது? பிசாசு சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. அப்ப எப்படி சோதனை? அவனவன் அவனவள் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு அதிலே சோதிக்கப்படுறாங்க. அவனவன் அவளவள் அப்படின்னா நிறைய காரியம் இருக்கிறது. ஒரு வீட்டுல முன்னாடி எல்லாம் ஏறி போகும்போது ஒரு வாசகம் இருக்கும், இயேசுவே இவ்வீட்டின் தலைவர், இயேசுவே எமது இல்லத்தின் தலைவர். அல்லது இந்த வசனம் எல்லாம் வச்சிருப்பாங்க, வாக்குத்தத்தம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் சமாதானமும் எல்லாம் இருப்பதாக. இந்த நல்ல வசனங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப வீடுகள் எல்லாம் அதை பார்க்க முடியறது இல்லை, வசனங்கள் இல்ல, இயேசு தலைவர் இல்ல. ஆனாலும் சில வீட்டுல வச்சிருப்பாங்க, சில வீட்டுல இயேசுவே எமது தலைவர் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள நம்ம போகணும். அங்க போய் எப்படி நல்லா இருக்கிறீங்களா கூப்பிட்டாச்சு. முதல்ல தலைவர் வருவார், அவரை நம்ம பேசிட்டு இருக்கும்போது, அப்புறம் அவர் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த யார்கிட்ட பேசணும்? தலைவீட்ட பேசணும். அப்புறம் தலைவீட்ட பேசி முடிச்சோன்னா 3 பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க 3 பேர்ட்ட நம்ம பேசி விசாரிக்கணும். விசாரிச்சு இருக்கும் போது நமக்கு புரியும் இந்த வீட்டுக்கு எத்தனை தலை? 5 தலம். அப்பா ஒரு தலை, அம்மா ஒரு தலைவர், அண்ணன் ஒரு தலைவர், தங்கச்சி ஒரு தலைவர், தம்பி ஒரு தலைவர். அப்ப வீட்டுக்கு எத்தனை தலைவர்கள்? 5 பேருக்கு 5 விருப்பம், 5 தலைவர்கள். அப்ப போர்டு என்னது? இயேசுவே வீட்டின் தலைவர். எத்தனை தலைவர்கள்? புரிகிறதா உங்களுக்கு? குடும்பம் சின்ன விஷயத்தை இப்ப உங்களுக்கு சொன்னேன். இது மாதிரிதான் சின்னவனுக்கு சின்ன பிரச்சனை, பெரியவனுக்கு பெரிய பிரச்சனை. அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை, அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை, தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை, தம்பிக்கு ஒரு பிரச்சனை. இருக்கா இல்லையா? அப்ப அந்த வீடு எப்படி இருக்கு? சிக்குண்டு இருக்கு, சிதறி இருக்கிறது. குடும்பத்துல நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல. இதை மாற்றத்தானே ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். நீங்கள் இழந்திருக்கிற நிம்மதி சமாதானத்தை உங்களுக்கு பெற்றுத் தரும்படி ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். சில வீடுகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம், சில வீட்டை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜெபம் இருக்க வேண்டும், குடும்பங்களில் ஆசீர்வாதம் உண்டா இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் விருப்பம், என் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் வீடு கட்டப்பட வேண்டும், என் வீட்டுல நன்மை இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் அதே நன்மை ஆசீர்வாதத்தை தர நாமும் சில காரியங்களை செய்ய வேண்டும். சும்மா இருந்தால் ஒன்று நடக்காது, சிலதை நம்ம செய்யணும். கர்த்தருக்காக சிலதை நம்ம செய்யும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்போதும் உமது அடியாரின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும்.
தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியாரின் வீடு உமது அடியாரின் வீடு என்றைக்கும் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தரை பெறலாம். உற்சாகத்தோடு பாடலாம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு. ஆமென். ஆமென். நாம் வாசித்த வசனத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஒரு வீடு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. தாவீது யாரு? ராஜா. அதுக்கு முன்னாலே யாரு? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். நிறைய பேர் நினைக்கிறாங்க தாவீது யாருதான்? சின்ன பையன். தாவீது சின்ன பையன், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன் அப்படி சொல்றாங்க. சரியா? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்றாங்க. தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது சின்ன பையன். தேவன் அவனை பக்குவப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அபிஷேகம் பண்ணின பிறகு சொல்றாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுக்கு பிறகு தாவீது யார் தெரியுமா? பலசாலி. தாவீது பயங்கர பலசாலி. ஏன்னா சும்மா ஏதோ ஒரு நோச்சானா இருக்கிறவனை கொண்டு ராஜாவை வைக்க முடியாது. கோலியாத்தை கொண்டு போட்டவன் அவன். எவ்வளவு பலசாலி இருப்பான். யுத்த வீரன் என்று பேர் அவனுக்கு. யுத்தத்தில் சிறந்தவன். அவன் போய் ஓர பட்டணத்தை பிடிக்கிறவன். படைத்தலைவன் யோவாப் எல்லாம் போய் அங்கே யுத்தம் பண்ணி அவர்கள் இருக்கும்போது முன்னேறி செல்லும் பொழுது மெய்தட தலைநகரை பின்பற்றி ராஜாக்களை கைது செய்கிற பொறுப்பை பெற்ற ஒரு ராஜா, யுத்த வீரன், யுத்த சன்னத்தன். அவ்வளவு பெரிய பலசாலி அவன். இன்னும் சொல்ல போனா அரசனாகிய தாவீது வயது சென்று முதிர் வயதான போது அவனுடைய சரீரத்துல அவனுக்கு குளிர போக்குறதுக்கு அவனை நல்லா மூடி, எவ்வளவுதான் மூடி அவனை இது பண்ணாலும் அதுல மூடினவன் நின்றவன் எல்லாம் தூக்கி உருட்டி தள்ளிடுவான். அவ்வளவு பெரிய பலசாலி. அப்படி பார்க்கணும். ஒரு தாவீதை குறித்து ஏதோ ஒண்ணு எல்கேஜியை மட்டும் படிச்சு வைக்க கூடாது. அதுக்கு நிறைய சரித்திரம் இருக்கிறது. தாவீதுனா பிஹெச்டி வரை போகணும். அதை தெரிந்து கொள்ளாம நம்ம பேசக்கூடாது, அதை சொல்லக்கூடாது. அவன் சிறுவன், அவன் சின்ன பையன் சொல்றாங்க. நிறைய பேர் ஜோ பண்ணிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக இப்படி கேட்கிறாங்க, ஆண்டவரே என் பிள்ளைய தாவீதை போல மாற்றும். அப்படி எல்லாம் செய்யக்கூடாது, அப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம வீட்டுல ஆண்டவர் நமக்கு தருகிற சந்ததிக்கு நம்ம ஜெபம் பண்ணி நல்ல ஒரு மீனிங் அர்த்தம் உள்ள ஒரு பேரை வைக்கணுமே தவிர தாவீதை போல மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கூடாது. அப்படி ஜெபிக்கலாமா? அப்படி ஜெபிக்க கூடாது. ஏன்னா தாவீதுடைய நிலைமைகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது யாரு? அவனுக்கு 1000 மரமனையாட்டிகள் இருந்தாங்க. அவனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அவனுடைய கைக்கு என்ன பேரு? இரத்தக்கார படிந்த கை. அப்ப நம்ம பிள்ளை அப்படி ஆகணுமா? அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒருவேளை நீங்க ஜெபிக்கிறீங்க, என் பிள்ளை நான் யார மேற்கோள் காட்டி ஜெபிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இயேசுவை போல ஆகணும். என் பிள்ளை இயேசுவை போல மாறணும். இயேசுவை கொண்ட சுபாவம், இயேசுவை கொண்ட காரியம். அதான் பெற்றோர் பிள்ளைகளை கொண்டு பிரதிஷ்டை பண்ணும்போது ஜெபிக்கும் போது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது பாஸ்டர் எப்படி ஜெபிப்பாங்க? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தது போல இந்த பிள்ளை வளர்ச்சி அடையட்டும் அப்படி ஜெபிப்பாங்க. தானியேலை போல, இவனை போல, அவனை போல சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லவே கூடாது. அரசியலுக்கும் வேதத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அரசியல்வாதிகளை போல நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நம்ம பாக்கியசாலிகள். நம்முடைய குடும்பத்துல நம்ம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று கர்த்தரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்கணும். எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்துல கேட்டு செய்யணும். ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கூட சொல்ல வேண்டும். இங்கே தாவீது சொல்றார், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. நம்முடைய வீடு தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, குறிக்கப்பட்ட காலங்கள் அல்ல, எப்படி என்றைக்கும்
என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் இருக்க வேண்டும். ஹalleluya. ஒரு வசனம் கூட மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 25வது வசனம். இன்னைக்கு நான் வீட்டை குறித்தும் வீட்டிலே வாழ்கிற நம்மை குறித்தும் நம்முடைய குடும்பத்தை குறித்தும் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரம் 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியது, அந்த வீடு விழவில்லை. நல்லா கவனிக்கணும். வீடு கட்டும் போது அந்த வீட்டை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த வீட்டை கட்டுகிறவன், அந்த வீட்டில் இருக்கிறவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையாய் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட வீடு நிலைத்திருக்கும் என்று சொல்றாரு? கல்லு பாறையில கட்ட வேண்டும், அதை கவனமாய் கட்ட வேண்டும். அப்படியானால் ஒரு புத்தியுள்ள மனிதன் புத்தியுள்ள மனுஷிக்கு ஒப்பிடுகிறார். அந்த வீட்டை கட்டுகிறவர்கள் புத்தியுள்ள மனிதனாக, புத்தியுள்ள மனுஷியாக, அதில் வாழுகிறவர்கள் புத்தியுள்ள பிள்ளைகளாக கர்த்தர் ஒப்பிடுகிறார். ஏனென்றால் கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு வெறும் மணலிலே கொண்டு நம்ம அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு வீட்டை கட்டினால் காற்று வரும் பொழுது அந்த வீடு உடையும். பெருவெள்ளம் வரும் பொழுது அந்த வெள்ளத்தினால் அந்த வீடு இழுத்து செல்லப்படும். இன்னைக்கு பத்திரிகைகள் எல்லாம், பேப்பர்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல செய்திகள் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. மழையினால் எத்தனை வீடுகள் அழிவும். ஒரு பக்கம் மழையினால் அழிந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் மழை இல்லாமல் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் தீயினால ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், வெயிலினால, வெயில் இல்லாம இன்னொரு பக்கம் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? மழையோ நம்முடைய பெருவெள்ளமோ அந்த உலகத்திலே அது வரும் பொழுது அதில் விழுந்து விடக்கூடாது. நான் சொல்லுகிற இந்த வீடு ரெண்டு வீட்டை குறிக்கிறது. ஒன்று இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற வீடு, மற்றொன்று நம்முடைய ஆவிக்குரிய வீடு. ஆவிக்குரிய வீடும் அது போலதான். மழை, பெருவெள்ளம், காற்று என்று சொல்லும் பொழுது சோதனை. ஒரு ஆவிக்குரிய குடும்பத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற தேவர்களின் மத்தியிலே காற்றாகிய சோதனை, எதிர்காற்று, மழை போன்ற சோதனைகள், பிரச்சனைகள், சலசலப்புகள் உருவாகும். ஆனால் அந்த வீடு நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் புத்தி உள்ள வீடா இருக்க வேண்டும். பாறையாகிய கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீட்டிலே நம்ம இருக்க வேண்டும். கண்களை கண்டு கத்தரை படுத்தலாம். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வீடு நிலைத்திருக்கும். நம்ம எல்லாம் வீட்டை கட்டும் போது பார்த்து பார்த்து கட்டுவோம். கடந்த நாள்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏமா அந்த வீடை கொடுக்குறீங்க, பக்கத்துல ஜோம் பண்ண போகும்போது அவங்க சொன்னாங்க, என் வீட்டுல எனக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்க சொன்னாங்க, அங்க போய் ஜோம் பண்ணுங்க. பார்த்தா அந்த வீட்டுல பூட்டி போட்டிருந்து, வெளியே தூக்காம கிளீன் பண்ணாம அப்படி இருந்து, நான் என்ன பார்த்தோன்னே அவங்க கிளீன் பண்ணி அந்த வீட்டுல ஜோம் பண்ண சொன்னாங்க. ஏமா நீங்க எல்லாம் தங்கி இருக்கிறது இல்லையான்னு கேட்டா, அம்மா வீட்டுல இருக்கிறோம், அந்த வீடை விற்கிறதுக்காக வச்சிருக்கிறோம். அப்போ ஒரு அமௌண்ட் சொல்லி இப்படி சொன்னாங்க. அவங்க அந்த அம்மாவோட அந்த சகோதரிய கண்ணில் கண்ணீர் வந்தது. நாங்க அந்த வீட்டை விற்கிறதுக்காக கட்டல, பார்த்து பார்த்து கட்டணும், கொஞ்சம் கொஞ்சமா கட்டணும். எனக்கு அப்ப சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்காக கட்டின வீடு. இப்ப பார்த்தா அந்த மூத்த பிள்ளைக்கு, பெரிய பிள்ளைக்கு கல்யாணம் ஒழுங்காகி இருக்கு, வருமானம் இல்லை, கொரோனாவுக்கு பிறகு புருஷனுக்கு வேலை இல்லை, விபத்து ஏற்பட்டது, எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. நான் அம்மா வீட்டுல ஒரு சின்ன ரூம்ல சைடுல இருக்கிறேன். இந்த வீட்டை நான் பார்த்து பார்த்து கட்டினேன் பாருங்க. நான் கொத்தனாரு கையாளெல்லாம் போன பிறகு நான் வந்து தண்ணி விட்டு தூத்து வீட்டுக்கு போகும்போது முதுகு எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நான் போயிட்டு படுத்துட்டு பார்த்தா நமக்காக அந்த வீடை கட்டுறோம்னு சந்தோஷம், அந்த வேதனை எனக்கு தெரியாது. ஆனால் அப்ப அந்த வீடை கொடுக்கணும். ஒரு வருஷம் 2 வருஷமா விலை பேசிட்டு இருக்கிறாங்க, கம்மியா கேட்கிறாங்க, எப்படி கொடுக்கிறது, நெருங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்து பார்த்து கட்டப்பட்ட குடும்பமும் ஒரு நாள் நம்மை விட்டு போகும். ஏனென்றால் நமக்கு ஆண்டவர் கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை
ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன், அழைத்துக் கொண்டு போவேன். என் பிதாவின் வீட்டில் என்ன உண்டு? அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. முதல் வார்த்தை அவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். பார்த்து பார்த்து கட்டினாலும் சரி, நம்ம அழகு பார்த்து சேர்த்து வச்சாலும் சரி, ஒரு நாள் எல்லாவற்றையும் விட்டு நம்ம போய்தான் ஆக வேண்டும். நமக்கு நித்திய வீடு ஒன்று இருக்கிறது, அதை கைவிடக்கூடாது. நித்திய வீட்டுக்காக நம்ம முயற்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்க, முதல்ல நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தினாலே நிலைத்து நிற்கிற வீடு, நிலைத்து நிற்கிற வீடு, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு வீடாய் காணப்படுகிறது. ஆமென். அந்த வீட்டுக்காக நம்ம கவனிக்கிறோம். இரண்டாவதாக என்ன சொல்லப்படுகிறது? புத்தியுள்ள ஒரு மனிதனாக நம்ம காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆவது வசனம். ஆமென். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு என்ன செய்வார்கள்? ஒழிந்து போவார்கள். நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும். இப்ப புரியுதா? எத்தனை பேர் வீடு கட்டிட்டு இருக்கீங்க? இப்ப கட்டிட்டு இருக்கீங்க. சோதனம் கட்டி முடிச்சவங்க, வீடு கட்டி முடிச்சவங்க அந்த ஒரு அழகே சொல்லுங்க பாப்போம். அந்த வீடு என்ன செய்யும்? என்ன செய்யும்? நிலைத்து. நீங்க கட்டி இருக்கிற வீடு நிலை நிற்கும். சாத்தானால் அந்த வீடு என்ன செய்ய முடியாது? தகர்க்க முடியாது. ஆனா துன்மார்க்கருடைய வீடு கவிழ்ந்து போகும். ஒருவேளை வீடு கட்டி கொண்டிருக்கிறவருடைய வீடை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபம் பண்ணி செய்றீங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, குருவி சேர்க்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நாங்க ஒரு வீடை கட்டிட்டு இருக்கிறோம். நீங்க குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டுற வீடை கர்த்தர் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். அந்த வீடு நிலையில் இருக்கிற வீடாக. அந்த வீட்டுல சாத்தானுக்கு இடமே கொடுக்க கூடாது. சத்துருக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சாத்தானும் அவனை சார்ந்தவர்கள் அவனுடைய கூட்டத்துக்கோ துன்மார்க்கருக்கு அதில் இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்க வேண்டும். சில வீட்டை நான் போயிருக்கிறேன், ஜெபம் பண்ண போகும்போது போன உடனே சொல்லுவாங்க, அப்பதான் எழுப்புவாங்க. அதுல அப்படி படுத்திருப்பாங்க, எனக்கு போற ஆளா படுத்திருப்பாங்க. அப்ப எழுப்புவாங்க, சும்மா அப்படி படுத்திருப்பாங்க. ஏம்மா இங்க படுத்திருக்கிறீங்க? சும்மா காசு குறுக்கு நிமிடத்துக்காக படுத்திருக்கிறேன். எப்படி சொல்லுங்க? குறுக்கு நிமிடத்துக்காக. குறுக்கு நிமிடத்துக்காக எங்க படுக்கிறது? ஆள். அப்ப குறுக்கு சுருங்கிறதுக்கு எங்க படுக்கணும்? அப்படி ஏதாவது இடம் இருக்குமா? இல்ல, படுத்திருக்காங்க. அப்ப அந்த வீட்டை போய் பார்த்தா பக்கத்துல பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கு? சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த எச்சில் எல்லாம் அதுல இருக்கு. இந்த அம்மா படுத்திருக்கு, அந்த எச்சில் எல்லாம் அதுல இருக்கு. பிஸ்கட்டு அந்த பிள்ளைகள் முகத்துல எல்லாம் அப்படியே இருக்கு. போதா பிறகு அதுல 2-3 அழுக்கு துணி எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு வீட்டுல நடக்கிறத சொல்றேன். ஜோம் பண்ணலாமா? ஆமா, அங்கே ஜோம் பண்ணணும். ஏன்னா டிவி ஓடிட்டு இருக்கு, அந்த வண்ண கோலங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஒரே காலில் என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு? வண்ண கோலம் ஓடுது. பிள்ளைகள் மூக்கிழுத்து போட்டுட்டு இருக்கு. அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்த எச்சில் இருக்கு. அந்த அம்மா குறுக்கு நிமிர்றாங்க. ஒரு ஹாலுக்குள்ள ஏறி போற ஹால்ல அங்கதான் ஜெபம். கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. நம்ம ஜெபிக்கிற இடம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். வீடை கட்டுறதுக்கு முன்னால கணக்கு பார்க்கணும், அளவு பார்ப்போம், டிசைன் பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ண ஒரு வாரத்துல அந்த வீட்டுல போன அந்த அம்மா அங்க விழுவாங்க, இங்க விழுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. வீட்டை தோட்டம் அப்படியே சுத்தம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு அழுக்கு இருக்காது. அப்படியே துணி வேஸ்ட் துணி எடுத்துட்டு பிழிஞ்சு சுவரெல்லாம் துடைச்சுவாங்க. சின்ன ஒரு அழுக்கு பட்டாவும் 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் இப்படியே ஓடி. அப்புறம் அந்த ஐயா வந்து நல்லா துடைப்பாரு. பிள்ளைகள் துடைக்கும் பாருங்க. பிள்ளைகள் துடைச்சாச்சுன்னா நம்ம ரீபெயிண்ட் அடிக்கணும். ஏன்னா அது எப்படி துடைக்கும்? இப்படி வச்சுட்டு அப்படி துடைக்கும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மீண்டும் துடைக்கணும். 1 மாசம் மிஞ்சி போனா ஒரு 2 மாசம். இந்த 2 மாசம் கடந்த பிறகு ஒரு வாரத்துக்கு ஒரு கதான் துடைப்பாங்க. இப்ப எல்லாம் புதுசா மாப்பெல்லாம் வந்து கீழே உட்கார்ந்து துடைக்க வேண்டாம், நின்றுட்டு. ஒரு வீட்டுல ஒரு அம்மா துடைக்கிறத நான் பார்த்துட்டே இருந்தேன். கூட்டல், அழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படியே பண்ணி துடைச்சாங்க. அர்த்தம் புரியுதா? நின்றுட்டே அப்படி துடைச்சு போறாங்க. அப்படியே எல்லாம் நல்ல மாடலா வந்துச்சு. ஒன்றும் பரவாயில்ல. கொஞ்ச நாள் போக போக
அந்த வீடு என்ன ஆகும்? கொஞ்சம் குப்பையாகும். பேசலாம் வைப்பாங்க, பரவாயில்ல. முதல்ல இருந்த ஸ்பீடு இருக்காது. முதல்ல நல்ல டைல்ஸ் போட்டுருக்கோம், நல்ல கிரானைட் எல்லாம் வச்சிருக்கிறோம். யாரும் வர இது விசேஷம். சில வீட்டில் பார்த்தா பக்கத்து வீட்டோட பிள்ளைய விட மாட்டாங்க. அவங்க வந்தாச்சுன்னா அழுகுப்படணும். ஒரு வருஷம் 2 வருஷம் போகும்போது அது எல்லாம் மொத்தமா இந்த வீட்டில் இருக்கு. இயலாமை சொல்லுவாங்க, முடியல பாருங்க. எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் வீட்டை பெருக்கிறது, கூட்டுறது, கழிக்கிறது, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அது பரவாயில்ல. நீங்க பெருக்கல கூட்டல பரவாயில்ல, வீட்டை சுத்தம் பண்ண பரவாயில்ல, உங்க உடல் கண்டிஷன் அப்படி. ஆனா ஜெபிக்கிற இடம் சுத்தமா இருக்கும். டிவி எல்லாம் வச்சிருக்க வேண்டிய இடத்துல வைங்க. டிவி எல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ மொபைல்ல டிவி வந்துருக்கு இல்லையா? எங்களுக்கு எல்லாம் டிவியே கிடையாது. டிவிக்காக காசு ஸ்பெண்ட் பண்ணவே கிடையாது. சரியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசு ஒரு டிவி தந்து பாருங்க. என்ன டிவி அது? கலைஞர் தொலைக்காட்சி. அதுல ஒரு 2-3 நாள் இந்த பிள்ளைகள் பண்ண பாட்டு அது இதெல்லாம் எடுத்து நாங்க சிடியில பிபிஎஸ் எல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல வந்த என்னது டிவி, எதுக்கு என் வீட்டு டிவி எடுத்து போச்சு இல்லையா? அவ்வளவுதான். அதுக்கு மேல டிவி கிடையாது. 50 ரூபாய் கொடுத்தோம். எத்தனை ரூபாய்? இலவசமா வாங்கி 50 ரூபாய் கொடுத்தது லாபம் தானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவியே இல்லை, கேபிளே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை நீங்க டிவி பிரியரா இருக்கலாம், வாங்கி வைக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். இது மாதிரி ஒரு சவர் ஃபுல்லா டிவி. புரிஞ்சா உங்களுக்கு? அங்க உட்கார்ந்து இருந்தாங்க, நானும் உட்கார்ந்து இருந்தேன். உட்கார்ந்து இருந்த பையன் இப்படி வைக்கிறான், அங்க உட்கார்ந்துட்டு பண்றான். இங்க பார்த்தா எல்லாம் மாறும். என்னது? அறிவு இருந்த பாலம். ஒரு ரூம். தியேட்டர் எல்லாம் மூடிட்டு இருக்காங்க, கேளிக்கை விடுதெல்லாம் மூடிட்டு இருக்காங்க, சபையா மாறிட்டு இருக்கு. ஆண்டுடைய நாம மகிமைப்படுது, நாடக கொட்டை எல்லாம் மாறிட்டு இருக்கு. ஆனா வீடெல்லாம் எதுவா மாறுது? ஹோம் தியேட்டரா மாறுது. எச்சரிக்கை! தேவ கோபம் குடும்பங்களிலே உண்டாக கூடாது. தலைமுறைகளுக்கு வழியாக சத்துரு குடும்பத்தை சின்னாபின்னமாக்கும்படி வரக்கூடாது. கவனமா இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும், வீட்டுல ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். வீட்டுல ஜெபம் வேணும், ஜெபம் வேணும். கட்டின வீட்டு ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்றால் ஜெபம் வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், குடும்ப ஜெபம் உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். தேவன் அதில் பிரியப்படுகிறார். நிறைய சொல்லிட்டு போகலாம், வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். வேகமாய் நிறைய 2 விஷயத்தை கூட சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. நல்ல கவனிங்க. யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சாட்சி, ஒரு ஆளை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. யார் தெரியுமா? யார் சாட்சி கொடுக்கிறது தெரியுமா? சாத்தான் தேவ சமூகத்தில் சாட்சி கொடுக்கிறான். யாரை குறித்து? யோபுவை குறித்து. தேவ மனிதனாகிய யோபுவை குறித்து சொல்றான். நீர் அவனையும், அவனா யோபுவையும், அவன் வீட்டையும் அவன் குடும்பத்தையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். அவருடைய சம்பத்து என்ன செய்கிறது? பெருகிக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் அவருடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் பெருகுகிறது, வளர்கிறது, உயர்கிறது. குறையவே இல்லை, கிரேடும் குறையல. அது வளர்ந்துட்டே இருக்கு, வருமானம் வந்துட்டே இருக்கு, பெருகிட்டே இருக்கு. காரணம் என்ன? வருமானம், பொருளாதாரம், ஆசீர்வாதம் பெருக. கர்த்தர் யோபுவையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறார். உங்க வீட்டுல வேலி இருக்கா? இருக்கு. 1.5 பக்கத்துக்கு நாங்க காம்பவுண்ட் கட்டி சிசிடிவி கேமரா ஆகி வச்சிருக்கோம். அப்படிதானே? ஒரு பிரயோஜனம் இல்லை. செலவு தான். 2 லட்சம் செலவானதான் வருமானம் இல்லை, அதுல செலவு. வீட்டுல காம்பவுண்ட் இருக்கிறது மாதிரி உங்க வீட்டுல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும், கர்த்தருடைய காவல் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வேலி அடைக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கி இருக்கிற வீட்டுல வேற எந்த காவலும் தேவையில்லை, வேற எந்த இதுவும் தேவையில்லை.
கர்த்தர் அங்க இருக்கணும். சில நேரம் வேற காவலை நம்ம நம்பி வச்சிருந்தோம்னா அங்க கர்த்தர் இருக்க மாட்டார். இங்க யோபுடைய வீட்டை சுத்தி என்ன செய்திருக்கிறாங்க? கர்த்தர் வேலி அடைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சம்பத்து பெரியது. இன்னைக்கு ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? ஒரு சின்ன வேலை தான். அன்னைக்கு வேலை செய்து நாங்க ஜீவிக்கணும். எங்களால வீடு கட்ட முடியாது, இடம் வாங்க முடியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த நிலைமையை மாற்றி அமைக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்கணும். உங்க பிள்ளைகளை வேலி அடைக்கணும். உங்க கணவனை வேலி அடைக்கணும். மனைவியை வேலி அடைக்கணும். அப்பா அம்மாவை வேலி அடைக்கணும். கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தால் உங்க சம்பத்து பெருகும். நீங்க செய்கிற சின்ன வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க ஆபீஸ்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல, கடையில, ஸ்தாபனத்துல, தொழில் கூடத்துல, இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹalleluya. கர்த்தரை கர்த்தரமைப்படுவோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரமைப்படுவோம். கர்த்தருடைய வீடு, அவர் ஆசீர்வதிக்கிற வீடு, அவர் வேலை அடைக்கிற வீடு, அவர் கட்டின வீடு நம்ம குடியிருக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நான் சொன்ன வீடுகள் அனைத்தும் உலக பிரகாரமாய் நீங்கள் நினைக்க கூடாது. வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த கட்டிடம் சுவரன்னு நினைக்க கூடாது. இன்னொரு அர்த்தம் அதுக்கு இருக்கு. என்னது? ஆவிக்குரிய அர்த்தம். நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம், அது மாதிரி பார்த்து கட்டுற மாதிரி நம்ம ஆவிக்குரிய வீடு என்ன செய்யணும்? கட்டப்படணும். ஜபத்துல, வேத வாசிப்புல, தியானிப்புல. சில சபைகளுக்கு எல்லாம் முன்னாடி போவோம், சில வீடுகள் எல்லாம் போவோம். அந்த வீடு வந்து சின்னதா ஏதோ நம்ம பழைய கால வீடு என்ன சொல்லுவீங்க? செத்த வீடுன்னு சொல்லுவாங்க, செருவ வீடு, ஓலை வீடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலையோர கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட வீடுகள் இருக்குது. சாக்கையே போட்டு மூடி வச்சிருப்பாங்க, சாக்கு தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வீடுகள்ல வசனம் இருக்கிறது. வசனம் என்ன இருக்கு தெரியுமா? இன்று வேதம் வாசித்தாயா? ஒரு மீன் இன்று ஒரு வேதம் வாசித்தாயான்னு சொல்லு. ஒரு ஆப்பிள் இருக்கும், அந்த ஆப்பிள் என்ன செய்யும்? இன்று ஜெபம் செய்தாயா? அப்படி இருக்கும் வீடுகள். அங்க இருக்கும் இயேசுவே வீட்டின் தலைவர், ஒரு அன்னாசி பழ வடிவத்துல அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வீட்டுல என்ன இருக்கு? நாம் கட்டி வைத்திருக்கிற வீட்டுல என்ன வச்சிருக்கிறோம்னு பாருங்க. வீடுகள்ல என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். வசனத்தை சொல்லி கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, நிறைய வசனங்கள் இருக்கு, நேரம் இல்ல. வசனம் சொல்லுகிறது நிலைக்கால்கள் என்ன செய்யணும்? வசனத்தை எழுதி வைக்கணும்னு சொல்லி இருக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு சொல்லி இருக்கு. அதை கற்றுக் கொடுக்கும் போது, சொல்லிக் கொடுக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கு. அதை கடைபிடிப்பாங்க. முதல்ல நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்ம அதை கடைபிடிக்கணும். நம்ம பின்பற்றும் போது நம்ம சந்ததிக்கு அதை சொல்லிக் கொடுக்க வசதியா இருக்கும். பின்பற்ற சந்ததிக்கு தெரியாது, நம்ம கற்றுக் கொடுக்கணும். வசனம் அறிந்த நாம், வசனத்தை தெரிந்த நாம், வேத வாசிக்கிற நாம் மனம் போல வாழக்கூடாது, மனம் போல ஜீவிக்க கூடாது. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த வீடு கட்டப்பட வேண்டும். ஒருவேளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தனால நம்ம பெருகி இருக்கிறோம், வளர்ந்து இருக்கிறோம், பொருளாதாரத்துல, ஆள்ல, எல்லாத்துலயும் நம்ம வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் விரும்புகிற ஆவிக்குரிய நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? நமக்கு ஒரு வீடு இருக்கு இல்லையா? என்ன வீடு? ஆவிக்குரிய வீடு எங்க இருக்கிறது? ஆண்டவர் சொல்றார், நீங்களே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நம்ம நினைக்கிற கட்டடம், ஆஸ்பெட்டாசிட்டு, அல்லது பெரிய கோபுரம், அல்லது பெரிய ஆலயம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுக்கிறது எப்படி? கத்தி எடுத்து குத்தி கெடுக்க முடியுமா? கெடுக்க மாட்டாங்க. தன் சரீரத்தை ஒருவரும் கெடுக்க மாட்டாங்க. ஆனா கெடுத்து கொண்டே இருக்கிறான். எப்படி? புகைப்பதன் வழியாக ஒருவன் ஆலயத்தை கெடுக்கிறான். புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல், பொய் சொல்லுதல். பொய் பேசுகிற வாய். எந்த வாய்? இந்த பேசுற வாய் இல்ல. நிறைய பேர் பொய் பேசுறோம். எல்லாருமே பரிசுத்தமா இருக்கிறாங்க இல்லையா? யாருமே பொய் பேசலையே. வசனம் சொல்லுது பொய் அடைச்சாச்சம்மா. உள்ள இருக்கிற வாய் அடைஞ்சாச்சு, அடைந்து போய்விட்டது. அதுபோல பாவத்தின் சம்பளம் மரணம். பியாசுமாரெல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. எங்க ஒருத்தர் சத்த மாதிரி பாவி தான் பெருகு. பாவம் செய்யறவன் தான், தப்பு பண்றவன் தான் கிடையாது. ஆல்ரெடி செத்தாச்சு. உள்ளான மனுஷன் செத்தாச்சு, ஆத்மா செத்தாச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அநேகருக்கு தெரியல, அநேகர் உணரல, அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். தேவஜனமே,
நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய ஆலயத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. நம்முடைய ஆலயத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. தேவன் வாசமா இருக்கிற ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். தேவத்தை ஆராதிக்கிற நாம பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய வீடும் சுத்தமா இருக்கும். ஒரு சின்ன 2 ரூம் அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தான் கட்டி வச்சிருக்கிறீங்கன்னா அதை சுத்தமாக்குங்க. 2 மாடி வச்சிருந்தாலும் அதை சுத்தமா இருக்கும். ஜெபிக்கிற இடத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுங்க. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கு. அநேக வீடுகள் இருக்கிறது. வேலி அடைக்கப்பட்ட வீடு, பொக்கிஷம் உள்ள வீடு, ஜெப வீடு, கர்த்தரால் கட்டப்படுகிற வீடு, இன்னும் தேவன் தங்கி இருக்கிற வீடு, நிறைய வீடுகள் இருக்கு வேதத்திலே. நம்ம அறியாமல் இருக்க வேண்டாம். நம்ம அறியாமல் இருக்க வேண்டாம். மற்ற வீடை குறித்து நம்ம கவலை இல்லை. மற்றவர்களை குறித்து நமக்கு அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றே கேட்கிறேன், உங்க வீடு எப்படி இருக்கு? உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள் தங்கி இருக்கிற உங்க வீடு எப்படி இருக்கிறது? ஒரு சாதா வீடு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க ஆவிக்குரிய வீடு எப்படி இருக்கிறது? உங்க வீட்டுல தேவன் தங்கி இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் அங்க அசைவாடுகிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இருக்கிறாரா? நீங்க சிந்தித்து பாருங்க. நீங்க சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது உங்க வீட்டுல இருக்குன்னா அதை தூக்கி எறிஞ்சிருங்க. எனக்கு ஆண்டவர் வேணும். ஒருவேளை உங்க வீட்டை சுற்றி நீங்க காம்பவுண்ட் கட்டாம இருக்கலாம், அதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை தடையா இருக்கலாம். பாரப்பட வேண்டாம். உங்க வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்களுடைய பாதுகாப்பை கேளுங்க. அதுக்கு பணக்காசு வேணுமா? வேண்டாம். நீங்க ஜெபித்தா போதும். நீங்கள் ஜெபித்தால் போதும். உங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். உங்க சரீரமாகிய வீட்டை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்க வீடு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? உங்க ஆவிக்குரிய வீடு எப்படி இருக்கிறது? வளர்ச்சியா இருக்கிறதா? உங்க வீடு மூலம் பிறர் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய், ஒரு புத்தியுள்ள வீடாய், மனிதன் தங்கி இருக்கிற வீடாய், ஒரு வேலை எடுக்கப்பட்ட வீடாய், சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த வீடாய் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் தவறாய் போய் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தலைன்னா நீங்க சொல்லுங்க, எசப்பாவுடைய பிள்ளை நீங்க சபை பண்ணுங்க, அப்படியே அக்கிரமங்களை மன்னிங்க, அப்படியே பாவங்களை மன்னிங்க, நரைத்து செய்ததை மன்னிங்க, அறியாமல் செய்ததை மன்னிங்க. ஒரு விஷயம் மன்னித்து உங்க பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் குடும்பமாக ஆராதிக்கிறோம், உண்மை தொழுது கொள்ளுகிறோம், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உண்மை பின்பற்றுகிறோம், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றுங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் நாம் வாசித்த முதல் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 122:7 வாசிப்போம். ஆமென். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்றார், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க குடும்பத்திலும் நீங்கள் தங்கியிருக்கிற அரண்மனையிலும் சுகமும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாங்கள் படிப்போம். நானும் வாழ்வின் வாழ்க்கை
உன் நரகத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ள ஒரு சுகத்தை கத்தர் இன்றைக்கு கட்டளையிட விரும்புகிறார். குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு நாம் கேட்ட செய்திகளின்படி நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட, அது தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க மாத்திரமல்ல, அதை சுற்றி வேகெடுத்த ஒரு வீடாக, பொக்கிஷம் நிறைந்த வீடாக, சமாதானத்தின் வீடாக, அப்பத்தின் வீடாக, ஒரு செல்வ வீடாக உங்கள் இல்லத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்காக அதெல்லாம் உற்சாகத்தோடு கடவுளை பற்றி ஆண்டவருக்கு சோதனை நன்றி. வீடை கத்தர் வேறு எடுத்தது போல இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேறு அடைந்து காப்பீராக இந்த கரத்தில் வல்லமை இறங்கி ஒவ்வொரு குடும்பத்தை கட்டி இடப்பட்டோம் மாத்திரமல்ல, எங்களுக்கு நித்திய வீடு உண்டு, பரலோகத்தில் ஒரு வீடு உண்டு. இந்த பூமிக்குரிய வீடு ஒரு நாள் எங்களை விட்டு விலகி போய்விடும், அழிந்து போய்விடும். ஆனா எங்களுக்காக பரலோக ராஜ்யத்துல நீங்க ஒரு இல்லத்தை கட்டி கொண்டிருக்கிறீங்க. அந்த இல்லத்தை ஒவ்வொரு வாஞ்சிக்க உதவி செய்கிறாங்க. அந்த இல்லத்துக்காக ஒவ்வொரு மக்களும் பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ, சத்தியத்திலே நடக்க, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நியமித்து ஒவ்வொருடைய மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஒரு சாட்சிகளாய் மாறுவார்களாக. இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வசனத்தை பார்க்கிற கேட்கிற மக்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது என்று சொன்னது போலவே சகரியின் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது போல இன்றைக்கு கடந்து வந்த உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ரட்சிப்பின் வீடாய் மாறட்டும். விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே செய்தியை பகிர்ந்து கொண்ட நாசரியும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கூட இருங்கப்பா. கர்த்தாவே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்தொப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பியோடு ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் செய்தி பகிர்ந்து கொண்ட தாசரின் குடும்பத்தோடு கூட கடந்து வந்த தெய்வ ஊழியர்கள் குடும்பங்கள் அதேபோல உலகம் முழுவதும் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் அனைவரோடு கூட எப்பொழுதும் கிடைத்திருப்பதாக